இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ பத்திரிகையாளர்களை கடிச்சிருக்காங்க. ஒரு புகார் வந்தா எஃப்ஐஆர் போடுறதுல தமிழக அரசு காவல்துறைக்கு என்ன பிரச்சனை? கரூர் மாவட்ட காவல்துறை ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல பழனியாண்டி பேரை சாதுரியமா தவிர்த்திருக்காங்க. சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு நான் துணையாக இருப்பேன். அப்ப சில இடங்களில் பத்திரிகையாளர்கள் முழுமையா இது போன்ற கொடூரங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்காத விளைவுதான் இந்த பத்திரிகையாளர்களுக்கு நேருது. நீதிமன்றங்கள் நிரூபித்துக் கொள்ளட்டுமே. இப்ப கொடுத்திருக்கிறதுல பழனியாண்டியோட பெயர் இருக்கா இல்லையா? கரூர்ல ஒரு செய்தியாளர் இந்த மலர்பாடு எடுக்க போன சம்பவத்தை கடுமையா தாக்கப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் குறித்து எப்படி பாக்குறீங்க? இது தமிழ்நாட்டில் கற்கால ஆட்சி நடைபெறுகிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. சட்ட ஒழுங்கு முழுமையா சீரடைந்திருக்கு. இப்ப ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப பத்திரிகையாளர்களை கடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல பங்கெடுக்கிற அறிவுஜீவிகளுக்கு இந்த ஆபத்து வர நேரம் இருக்கிறது. ஏனென்றால் சட்ட ஒழுங்கு முழுமையா சீரடைந்துச்சு. ஒரு விஷயத்துல பேட்டி எடுக்கிறதுக்கு சென்றிருக்காங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாது, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப லலிதகுமாரி கேஸின் அடிப்படையில் ஒரு புகார் வந்தா எஃப்ஐஆர் போடுறதுல தமிழக அரசு காவல்துறைக்கு என்ன பிரச்சனை? அந்த புகார்ல சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியோட பெயர் இருக்கு. ஆனா நேற்று கரூர் மாவட்ட காவல்துறை ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல பழனியாண்டி பேரை சாதுரியமா தவிர்த்திருக்காங்க. இதெல்லாம் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கும் செயல். இந்த கடூரமான செயலை செய்தவர்களை கண்டிக்கிறேன். இது மீது வழக்கு பதிவு செய்யாத தமிழக காவல்துறைக்கு எனது கண்டனங்கள். இதை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இதில் முறையாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு நான் துணையாக இருப்பேன். அதாவது இந்த பாலியல் சம்பவங்கள், இந்த கஞ்சா விற்பனை தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருது. இது தைரியமாக செய்தி சேர்க்கக்கூடிய செய்தியாளருக்கு இது போன்ற ஒரு நிலைமை பொதுமக்களுடைய யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான் இருக்கு. செய்தியாளர்களுக்கு இப்ப அது நேர்ந்திருக்கு. கடந்த 4.5 ஆண்டு காலமா 4.25 ஆண்டு காலமாக நடைபெறுகிறத சுட்டிக்காட்டிய ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம். அப்ப சில இடங்களில பத்திரிகையாளர்கள் முழுமையா இது போன்ற கொடூரங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்காத விளைவுதான் இந்த பத்திரிகையாளர்களுக்கு நேருது.